ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரை சிம்மாக்கல்ல தாங்க இருக்கோம். ஒரு சின்ன வேலையை வந்திருந்தாங்க. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பசி எடுத்துச்சு. பார்த்தீங்கன்னா மழை வேறு பெஞ்சுது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அண்ணன் வந்து ஒரு சின்ன அடுப்பில் வந்து தோசை, பக்கத்தில் இட்லி, பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல், சப்பாத்திலாம் வச்சுருந்தாரு. சரி, என்னடா அப்படின்னு போய் நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு உட்காந்து சாப்பிட்டேங்க. அதாவது மக்களே, மதுரை படத்தில் சாப்பாட்டு விஷயத்தில் வந்து அடிக்கவே முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ லெவலில் இருக்கும், வேற லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா நைட் நான் 1 மணிக்கெலாம் சாப்பிட்ருக்கேங்க, 3 மணிக்கெலாம் சாப்பிட்ருக்கேன். அப்படி ஒரு ஏரியா தான் மதுரை. நீங்கள் வந்து பசியோடு வந்தாலும் பசியாகிறதுக்கான ஒரே ஊர் பார்த்தீங்கன்னா அது மதுரை மட்டும்தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா அன்டயத்தில் நான் அந்த ஊரில் சாப்பிட்டபடி எந்த ஊர்லையும் நான் சாப்பிட்டதே கிடையாது. எப்போனாலும் கிடைக்கும் சாப்பாடு. பார்த்தீங்கன்னா இட்லி பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ மாதிரி இருந்துங்க பார்க்கறதுக்கு. சரி, 2 கொடுங்க, 2 சாப்பிட்டு பார்த்துட்டேங்க. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் அங்கே சப்ளை பண்ணுறவரும் சரி, அண்ணன் ஓனரும் சரி, 2 பேருமே சூப்பர் டைப்புங்க. நம்மளை அவர் எந்திக்கவே விடலைங்க. மனுஷன் பார்த்தீங்கன்னா உட்காந்த இடத்துல, தம்பி நீங்கள் உட்காந்துருங்க, சட்டுன்னு இங்கே எந்திரிச்சு வரவே வேண்டாம், அவர் வந்து ஊற்றுவாருங்க. அவரே வந்து ஊற்றுனாரு. அவர் நம்மளை எந்திக்கவே விட முடியாதுங்க. என்னென்ன இல்லைன்னா நாங்களே வந்துக்கிறோன்னே, நீங்கள் உட்காருங்க, சாப்பிடும் போது எந்திரிக்கக்கூடாது, உட்காருங்கன்னு சொல்லி தான் நமக்கு சாப்பாடே கொடுக்காருங்க. பாரத்தில் வந்து கேட்குங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பாரத்தில் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த கடைக்கு போனால் ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. பை பை, டாட்டா. அடுத்த வீடியோ சந்திப்போம்.